எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தெரிந்து கொள்ளப் போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ இது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் குறித்து அஜித் அவங்க மகள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது பேரதிர்ச்சியை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்குது. என்னடா இப்படி போய் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எதனால் இது சமூக வலைத்தளங்களில் இவ்வளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது, அப்படி என்ன விஷயத்தை அஜித்துடைய மகள் தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொண்டு நம்ம இரண்டாவது தெரிந்து கொள்ள போகிற விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான ரகசியம் தற்போது வெளியாகி இருக்குது. தளபதி விஜய் மற்றும் மனைவி சங்கீதாவுடைய டைவர்ஸ் பற்றின ஒரு முக்கியமான ரகசியம் வெளியாகி இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அது என்ன தகவல் ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம இரண்டாவதாக தெரிந்து கொண்டு நாம் தெரிந்து கொள்ள போகிற கடைசி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயும் மனைவி சங்கீதா அவர்களும் சேருவார்களா அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் நியூஸ் வெளியாகி இருக்குது. அது என்ன அஃபிஷியல் நியூஸ், அவங்க இருவரும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவர்கள் பற்றின டைவர்ஸ் நியூஸ் தான் நம்முடைய தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் யாருக்குமே எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. இப்படி இருக்கிறப்ப எல்லாருடைய டவுட்டும் என்னவாக இருக்குது அப்படின்னா, இது யார் இது பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை சங்கீதா அவர்களே இந்த டைவர்ஸை அப்ளை பண்ணியிருப்பாங்களா, இல்லை சங்கீதா அவர்கள் பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தூண்டுதல் இருக்கா அப்படிங்கிறது எல்லாருடைய சந்தேகமாகவும் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப என்ன முக்கியமான விஷயம்னா, இதை பற்றி சோசியல் மீடியாக்களில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, யாருடைய தூண்டுதலாக வேணால் இருக்கட்டுங்க, அப்படி மற்றவங்க தூண்டுதல் பண்ணி தன்னுடைய கணவருக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா அதை விட ஒரு மோசமான விஷயத்தை, அதுவும் ஒரு எதிரி, தன்னுடைய கணவருடைய ஒரு மிகப்பெரிய எதிரியவே தூண்டுதல் பண்ணி அவங்களுக்கு உடந்தையாக போகிறத விட ஒரு மனைவி வேறு என்ன துரோகத்தை பண்ண முடியும்? அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுக்கு அவங்க மேலே தானே தவறு இருக்குது, தளபதி விஜய் அவர் தானே பாவம் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் தங்களுடைய கருத்துக்களை பல பேர் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அடுத்து எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருக்குதுன்னா, அப்போ தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியுமாகவும் இருக்குது. இந்த ஒரு கேள்விக்கு முக்கியமான பதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த சப்போர்ட் யார்கிட்ட வருது, யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு இரண்டு தரப்பினர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று இப்போ இருக்கிற ஆளும் கட்சி டிஎம்கே சப்போர்ட் பண்ணுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சப்போர்ட் பண்ணுது. இந்த இருவரை தவிர வேறு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் வேறு யாருமே கிடையாது. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். சரி, இவங்க இருவர் தவிர வேறு மற்றவங்களாம் என்ன பேசியிருக்கிறாங்க தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்து, மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லிக்கிற என்ன பேசுகிறாங்கன்னா, இது ஒரே ஒரு விஷயத்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய கணவருடைய மிகப்பெரிய எதிரிக்கே துணை போகிறத விட ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தமிழகத்தில் ஒரு பெண்ணால் தன்னுடைய கணவருக்கு பண்ண முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணிட்டாங்களே. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு கூட உறுதியாக இன்னும் துணையாக நாங்கள் இருப்போமே தவிர அவரை விட்டு நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம்னு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் பெண்களும் பேசிகிட்டு இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் நமக்கு ஈஸியாக தெரிய வருது. ஓகே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு மூவை பண்ண இந்த ஆளும் தரப்பினர் டிஎம்கே கட்சி தளபதி விஜய் அவர்களை பர்சனலாக தாக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சது நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருடைய கோபமும் டிஎம்கே மேலே தான் திரும்பி இருக்குது. தளபதி விஜய் அவர்களை அங்கே அடிச்சிங்க இங்கே அடிச்சிங்க, கடைசியில் வீட்டில் இருக்கிற பெண்ணை வச்சு அடிச்சுப்பிட்டீங்க. இதற்கு மேலே தளபதி விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை உங்களால் கொடுக்க முடியும்? நாங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு கூட தான் நிற்போம் அப்படின்னு தமிழ்நாட்டு பெண்கள் சப்போர்ட்டாக நின்றுருக்குறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப உமன்ஸ் டேயில் நம்ம எல்லாருமே பார்த்தோம்.
உமன்ஸ் டேவை பொறுத்த வரைக்குமே தளபதி விஜய் அவர்களை உமன்ஸ் கிட்ட வந்து அவர் கெட்ட பெயர் வாங்க வைக்கிறது தான் குறிக்கோள். ஆனால் உமன்ஸ் டேல பெண்கள் அவ்வளோ ஆதரவு தெரிவித்தாங்க. இதில் இருந்தே இந்த ஒரு ப்ரைவேட் விஷயத்து மூலமாக தளபதி விஜய் அவர்களை அடித்து நொறுக்கிடலாம் அப்படிங்கிறது எடுபடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களை குறித்து அஜித் மகள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயமா ஒரு குறிப்பிட்ட தகவல் சோசியல் மீடியாக்களில் ரொம்பவே பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் அஜித்துடைய மகளுக்கும் என்ன தொடர்புகள் உள்ளது, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக, இவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற சில தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் தலையும் தளபதியும் சோசியல் மீடியாக்கள் ரசிகர்கள் தலை பெருசா தளபதி பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிட்டாலும் தளபதி விஜய்யுடைய குடும்பமும் தலை அஜித் அவர்களுடைய குடும்பமும் தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பமும் அந்த அளவுக்கு நெருங்கிய குடும்பத்தினராம். அந்த அளவுக்கு ஷாலினி அவர்களும் சங்கீதா அவர்களும் நெருங்கிய தோழிகளாம். இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அவ்வளோக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு டைவர்ஸ் நியூஸ் தெரிஞ்ச உடனே அஜித்துடைய குடும்பத்தில் அந்த அளவுக்கு சோகமாயிட்டாங்களாம். 2 நாட்களுக்கு வந்து அவங்களே அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக தான் இருந்தாங்களாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, என்னதான் அஜித் அவர்கள் வந்து ஒரு போட்டியாக தளபதி விஜய் அவர்களை நினைச்சாலும் ஒரு தனிப்பட்ட ரீதியில் தன்னுடைய குடும்பமாக தான் தளபதி விஜய் அவர்கள் நினச்சிருக்கிறாராம். அவருடைய வீட்டில் இப்படி ஒரு விஷயமும் நடந்த உடனே ரொம்பவே நொடிஞ்சு போயிருக்கிறாராம். இது தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களை வந்து அஜித்துடைய மனைவி ஷாலினி அவர்கள் நிறைய டைம் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் அப்படியுமே வந்து ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணியும் கான்டாக்ட் பண்ண முடியலையா. இப்படி இருக்கிறப்ப தான் அஜித் மகள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயமா ஒரு சமூகத்தில் பரவிட்டு இருக்கு. அதில் என்ன இருக்குதுன்னா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். கண்டிப்பாக வந்து சங்கீதா அம்மா வந்து இந்த டைவர்ஸை அப்ளை பண்ணிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு கஷ்டம் அனுபவிச்சிருந்தால் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா இதை 1க்கு லட்சம் தடவை யோசிச்சிருப்பாங்க. அவங்க எவ்வளோ அங்கிள் விஜய் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. அந்த அன்பு எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக 5-10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இவங்க இருவரும் சேருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இன்றைக்கி நடக்கலைனாலும் 5 வருஷத்துக்கு அப்புறமோ 10 வருஷத்துக்கு அப்புறமோ என்னைக்காவது ஒரு நாள் தளபதி அங்கிள் விஜய் அவர்களும் அவங்க ஆன்ட்டி சங்கீதா மேடம் அவங்களும் கண்டிப்பாக சேருவாங்க அப்படின்னு அஜித் மகள் சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இருவரும் சேர்ந்தால் நல்லா இருக்குமா? இல்லை தளபதி விஜயும் த்ரிஷாவுடைய ஜோடியும் சூப்பராக இருக்குது, அவங்க இருவரும் சேர்ந்தால் சூப்பராக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.